கரப்பாம்பூச்சியை அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பத்தி மாயா பேசினதை கமல் சார் இங்க கேட்கிறாரு. நாமினேஷன் பத்தி அந்த பக்கம் மாயா பூர்ணிமா எப்பவுமே பேசிருக்கிறாங்க. புதுசா பேச ஆரம்பிச்சது தினேஷ். ஸோ தினேஷ்க்கும் சம்பவம் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப மாயா இந்த கரப்பாம்பூச்சி விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, நான் தான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் எதிரிலேயே அவங்க பெருமையா சொல்றாங்க. இந்த செட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அமைதியா தான் இருந்தா அப்படி. ஸோ கமல் சார் இங்க சொல்றாருல, நீங்க சிரிச்சுட்டு இப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா முத்திரை குத்திடுவாங்க அப்படின்னு. அதை பத்திலாம் அந்த செட் ப்ராப்பர்ட்டிக்கு கவலை கிடையாது. அந்த செட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்போ கோவம் வரும்னா அர்ச்சனா ஏதாவது சொன்னாதான் கோவம் வரும். கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செட் ப்ராப்பர்ட்டி நோ சூடு நோ சொரணை அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இங்க அந்த டீம் உன்னை பலியாடா யூஸ் பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்தா அவனை குத்தி 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 காட்டுவீங்களா அப்படின்லாம் வந்து பஞ்சு பேசதான் நினைச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ட்ராமா பண்ணவர் தான் இந்த செட் ப்ராப்பர்ட்டி. இங்க இந்த குத்தி குத்தி காட்டுறாங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்றத கூட பாத்தீங்கன்னா சொந்தமா யோசிச்செல்லாம் பேசல. அதையும் ஒரு நாள் நைட்டு இவனை தனியா உட்கார வச்சு அந்த பூர்ணிமா இவனுடைய ஆழ் மனசுல விதைச்சு விட்டாங்க. உன்னை வந்து அர்ச்சனா குத்தி குத்தி காட்டுறாங்க, நீ என்ன வேணா முடிவெடுக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணதை தான் அந்த டைலாக தான் உள்வாங்கி இந்த அடிமை அந்த டாஸ்க்ல அப்படி போட்டா அப்படி. இவங்க இந்த செட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் பேர் வைக்கலங்க, கமல் சாருக்கே பேர் வச்சவங்க தான். கப்பல் எக்ஸலன்ட்னெல்லாம் எக்ஸலன்ட்னு ஏன் பேர் வச்சாங்க நமக்கு தெரியும். அர்ச்சனாவை ஒரு முறை கமல் சார் பாராட்டினாரு, எக்ஸலன்ட் நல்லா பாயிண்ட பேசுறீங்க அப்படின்னு. அதை வந்து அப்படியே பிடிச்சிட்டு அவருக்கு பேரை அதை வச்சுட்டாங்க. அப்பெல்லாம் கமல் சார் அதை கேட்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் தைரியம் அதிகமாகும்ல, அது எக்ஸ்ட்ரா தானே பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன், விஷ்ணு, ரவீனா இவங்களெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவங்க வந்து நாங்க இன்டென்ஷனலா பண்ணல அப்படின்றாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? எல்லா தப்பையும் பண்றது கேட்டா நான் அந்த நினைப்புல பண்ணல, அந்த எண்ணத்துல பண்ணல, அந்த இன்டென்ஷன்ல பண்ணலன்னுவாங்க. பண்ணது கேவலம் சொல்றாங்க. ஆமா தப்பு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போவாம, நான் இப்படி பண்ணல நான் அப்படி பண்ணலன்னா நீ எப்படி பண்ணியிருந்தா என்ன, அது கேவலமான விஷயம் தானே. இதுல கமல் சார் மேலேயும் அந்த தப்பு இருக்கு. அவங்கள வந்து சரியா வச்சு செஞ்சிருந்தா அவங்க பயப்படுவாங்க இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு. இவர் வந்து காமெடி தானே பண்ணிட்டு இருக்காரு. நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த செட் ப்ராப்பர்ட்டி அப்படியே கோவப்பட்டு, சார் நாங்கெல்லாம் அப்படி பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மவுத் பீஸாவும் பேச வந்தான்ல, அப்பயே சரியா வச்சு செஞ்சிருந்தா பரவாயில்ல. அப்பயும் அவர் காமெடி தான் பண்ணிட்டு இருந்தாரு, இப்பவும் காமெடி தான் பண்றாரு. எனக்கும் கமல்னு யாரும் பேர் வைக்கல, ஒரு நாள் எழுந்து பார்த்தேன் கமல்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசினார்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ கமல் சார் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இது காமெடி கண்டென்ட்டா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அந்த நிக்சனுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு பஞ்சு பேசி முடிச்சிட்டேன் கேஸ் அப்படின்னு முடிச்சாரு. அப்ப அந்த பிரேக்ல அவன் என்ன சொன்னா, இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் ரசிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல, குழப்பமாயிட்டேன் அப்படின்னு இருக்கிறான். ஒருத்தனுக்கு கமல் சார் வார்னிங் கொடுக்குறாரு, அதுவும் எல்லோ கார்டை நீட்டி வார்னிங் கொடுக்குறாரு. அதை ரசிக்கணுமா எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு ஒருத்தன் சொல்றான்னா அதுலயே தெரியுது இல்ல இவர் டீல் பண்ண லட்சணம் என்னன்னு. இந்த பட்ட பேரெல்லாம் தாண்டி அந்த பூர்ணிமா பாத்தீங்கன்னா அவனை லூசு குயில் அப்படின்லாம் கூட பேசினாங்க. அதை மாயா வந்து ஃபன்னா வந்து ஏங்க இப்படி பேசுறீங்க, இதே விஷ்ணு கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டென்ட்டா மாத்து. அங்க வந்து பூர்ணிமா வந்து ஏங்க விஷ்ணுவோட எங்க கம்பேர் பண்றீங்க, விஷ்ணுவும் இவனும் ஒன்னா, இவன் ரொம்ப க்ளோஸுங்க, நான் ரொம்ப உரிமையில இவங்ககிட்ட அப்படி பேசுறேங்க அப்படின்லாம் சொன்னவங்க தான் இவங்க. உரிமையில ஃப்ளோல இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வருமா, எப்படி இருந்தாலும் அது எந்த கண்டஸ்டண்டா இருந்தாலும் ஆப்போசிட்ல நம்ம பிடிக்காதவங்க இருப்பாங்க ஒரு கூட்டம், அவங்க இதை எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு எதிராக இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கணும்ல. ஏன் இல்லை அந்த எண்ணம்? ஏன்னா மக்களின் எண்ணம் என்ன அப்படின்ட்டு கரெக்டா கமல் சார் ஹாஸ்ட் வந்து அங்க கடத்திருந்தா கடத்துனா அப்படி அதை நினைப்பாங்க. இப்ப வரையுமே பூர்ணிமா உருட்டுறது கூட என்ன, இது தப்பா புரியப்பட்டிருக்கு சார், எப்படி புரியப்பட்டிருக்கான். இப்பவும் நாமினேஷன் சம்பந்தமா பேசுனதுக்காக கமல் சார் இவங்கள டீல் பண்றதுதான் நம்ம காட்டுறாங்க. இங்க காமெடி எல்லாம் பண்றாருல, இதுவே அவங்கள டீல் பண்ணும்போது எப்படி பண்றாரு பாப்போம். இதே கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற வார்த்தைய தினேஷ் வந்து மாயாவை பார்த்தோ பூர்ணிமா பார்த்தோ சொல்லியிருந்தா 1000 வருஷமா பெண்கள் கஷ்டப்பட்டு இப்போதான் கொஞ்சம் மேல வர்றோம், அதுக்குள்ள இப்படி பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக் எல்லாம் எடுத்து பேசியிருப்பாங்க. இவங்க கெட்ட வார்த்தையில பேசுறது உரிமை, கரப்பாம்பூச்சின்னு கூப்பிடுறது உரிமை, இன்னொருத்தங்க டே உன்னை பலியாடா யூஸ் பண்றாங்கடா உஷாரா முடிச்சுக்கடா அப்படின்னு சொன்னா அது வந்து குத்தி குத்தி விளையாடுறது. இதுதான் இவங்க பிளே. அந்த கரப்பாம்பூச்சி ஆகட்டும், இந்த விஜய் வர்மா ஆகட்டும், இல்லனா இந்த பக்கம் மாயாக்கா பூர்ணிமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உருட்ட ஆரம்பிச்சிருக்கிற அந்த நிக்சன் ஆகட்டும், இவங்கெல்லாம் அந்த மாயா பூர்ணிமாவுடைய மவுத் பீஸா இருக்கிறதுல
பெரிய ஆச்சரியம் இல்ல. அவங்க இருக்கட்டும், அதன் விளைவுகளை அவங்க அனுபவிக்கட்டும். கமல் சாரும் சமயத்துல இருக்காருல்ல, அதுதான் நம்ம கடுப்பாகுது. அதன் விளைவுகளும் இவர் அனுபவிச்சுதான் ஆகணும். கமல் சாரை விட அதிக மெனக்கெட்டு இந்த ப்ரமோல அவர் சிறப்பா ஹேண்டில் பண்ற மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ண அந்த எடிட்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரமோ, இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.